இந்த ரயில் பயணத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை எடுத்து சொன்னாங்க. அதாவது பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு நல்ல வசதி படைத்தவர்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய பெட்டிகளை ஏசி கோச் அந்த மாதிரி அதிகப்படுத்தி பயணம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ரிசர்வேஷனே பண்ணாலும், அதாவது முன்பதிவே செய்தாலும் கூட அந்த முன்பதிவு செய்யப்பட்டவர்களுக்கான சீட்டு கிடைக்கிறதில் கூட முன்ன பின்ன இருக்குது. அதை நாம் கண்கூடாகவும் பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால், அதாவது இணையத்தில் இங்கே சீட்டு இருக்காது, காட்டாது. ஆனால் அங்கே உள்ளே போனால் ரயிலுக்குள்ளே போய் பார்த்தா ஏசிலையும் சரி, அதாவது செகண்ட் ஏசியாக இருக்குது, தேர்ட் ஏசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெட்டிகளில் நிறைய சீட்டு வேக்கண்டில் இருக்குது, சும்மா கிடக்குது, அப்படியே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ரயில்வேயில் ஏன்னா இவங்க ரயில்வே துறையை இவங்க உருவாக்கல, ரயில் தண்டவாளத்தையும் இவங்க போடல. யார்? பிஜேபி கட்சிக்காரங்க. அப்போ இவங்களுக்கு ரயில்வே துறை சம்பந்தமான அறிவு கொஞ்சம் குறைவு தான். இன்னொன்று, இப்போ ரயில் தண்டவாளமே போடாத ஒருத்தர் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் போயிட்டு வந்த ரயில் பயணத்தில் கூட கழிவறைக்கு அருகாமையில் தான் உட்காந்துட்டு போகிறாங்க. அதுக்கான புகைப்படம் தான் இந்த புகைப்படம் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தீங்களா? இது இன்னும் கூட்ட நெரிசலில் அந்த பொதுப்பெட்டிகள், பொதுமக்களுக்கான ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிற பாருங்க, அது அதிகப்படுத்தாமல் இவர்கள் குறைத்து என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரில. இருந்தாலும் பொதுமக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். அது குறிப்பாக இந்த சமயத்தில், இந்த சம்மரில், அதாவது கோடை காலத்தில், அதுவும் வெயில் காலத்தில் மிக மிக பாதிக்கப்பட்டு தான் வராங்க பொதுமக்கள். அந்த காற்று கூட அனலாக தான் வீசுது. ஸோ அதனால் இவங்க போடாத பிஜேபி ரயிலை பற்றியோ அல்லது ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளை பற்றியோ எந்த அறிவும், அடிப்படை அறிவும் இவர்களுக்கு இருக்காது. ஆகவே இன்னும் சொல்லப்போனால், ரயில்வே துறையில் கழிவறை சுத்தமாக இல்லை. அதே போல் அந்த கழிவறை சுத்தமும் இருக்கிறதில்ல. பொது கழிவறை ஆகட்டும் அல்லது ஏசி கோச்சில் இருக்கக்கூடிய கழிவறைகள் கூட மிகுந்த சுத்தமெல்லாம் இல்லை. இதையும் தாண்டி கிட்டத்தட்ட இந்த ரயிலில், அதாவது அங்கங்கே தண்ணி பார்த்திங்கன்னா கீழே உழுதுகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அப்போ தண்ணீர், குடிநீராக பயன்படுத்துகிறோம் அல்லது தண்ணீரை பயன்படுத்துகிறோன்னா அந்த தண்ணி முற்றிலுமாக வீணாக தான் போயிட்டுருக்கோம். இது 24 மணி நேரமும் இந்த பைப்பில் சும்மா தான் போயிட்டுருக்குது. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயும், இன்னும் சில ஸ்டேஷனில் அந்த ரயில் நின்ன உடனே இறங்கி போய் பக்கத்தில் எங்கேயாவது குடிநீர் பிடிக்கலான்னு நினச்சா அந்த பைப்பே உடஞ்சி கிடக்குது. அதில் எம்டியாக தான் கிடக்குது. இதெல்லாமும் நம்ம பார்க்குறோம் இந்த புகைப்படத்தில். அப்போ தண்ணி வீணாகிட்டுருக்கு, லீக்கேஜ் ஆகுது. ரயில் பெட்டிகள்லேயும் லீக்கேஜ் ஆகுது. ரயில் போய் நிறுத்தி தண்ணியை நிரப்பக்கூடிய இடங்கள் இருக்குது பாருங்கள் ஸ்டேஷனில், அந்த இடத்துலையும் இதே மாதிரி தான் தண்ணி கீழே போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது ரயில்வே துறையில் குறிப்பாக யாருக்கும் அறிவுள்ள அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. பெரும்பாலும் பொதுமக்கள் அவதியுற்று தான் இந்த ரயில் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் தொலைதூர பயணங்களான 2 நாட்கள் அந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் மிகவும் சிரமத்தை ஏற்படுத்துது. ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் சாட்டியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது உண்மையானது தான். சாதாரணமாக ரயில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும். அதாவது பொது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். சொகுசில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஏசியில் போகிறவங்களுக்கும் தெரியாது. ஏசியில் போகிறவங்களுக்கு கழிவறையை பற்றி தெரியும். ராகுல் காந்தி அவர்கள் வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டை நான் கண்கூடாக பார்த்ததால் புகைப்படமும் காணொலியாகவும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகவே நான் எடுத்து வைத்திருந்தேன். அதை புகாராகவோ அல்லது சமூக வலைதளத்தில் பதிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் வைத்திருந்தேன். அதை இன்றைய தினத்தில் பதிவிடுவதில் மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலையும் நம்ம இன்னும் முனைப்பு காட்ட வேண்டும். இன்னும் மக்கள் இந்த ரயில்வே துறையில் கூடிய பிரச்சனைகளை பொதுவாக புகாராகவோ அல்லது சமூக வலைதளத்திலேயோ பதிவிடுவதற்கான அந்த விழிப்புணர்வை நாம் இந்த காணொலி மூலமாகவும் நம்ம தெரியப்படுத்துகிறோம். இன்னும் சொல்லப்போனால், ரயில்வே துறையில் எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கும் மக்களுக்கு குறிப்பாக அந்த டிடிஆருங்கிறவங்க மக்களை மதிக்கிறதில்ல.
சர்வசாதாரணமாக அவங்க என்னமோ பொதுமக்கள் மத்தியில் வந்து தரக்குறைவாக, அதாவது பொதுமக்கள் வந்து அலட்சியமாக நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு இன்னும் அந்த அந்த ரயில்வே துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்னும் அந்த அறிவு இன்னும் வரல. இவர்கள் அத்தனை பேருமே நமக்கான வேலைக்காரர்கள், பொதுமக்களுக்கான வேலைக்காரர்கள். நாம் பணம் கொடுத்து ரயிலில் போகிறோம், அவங்களாம் ஓசியில் வந்துட்டுருக்குறான். டிடிஆர்லாம் சம்பளமும் நம்ம கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு நமக்கே வந்து ரயில்வே ஏறி போனால் அதில் என்னமோ மரியாதை குறைவாகவோ அலட்சியமாகவோ தெரியாத இடத்த வந்து பூர்த்தி செய்கிறதுக்கான விஷயத்தையெல்லாம் செஞ்சு கொடுக்காம ஒரு இலக்காரமாக பார்க்குறாங்க. அதனால் இதெல்லாம் இந்த காணொளிகள் வாயிலாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பாடமாக புகட்டணும். இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் உயரதிகாரிகளுக்கு தான் பயப்படுறாங்க. ஆனால் அந்த உயரதிகாரிகளுக்கு நாம் தான் சம்பளம் தர்றோம், இவங்களுக்கு நாம் தான் சம்பளம் தர்றோம். இவங்களாம் நமக்கான வேலையாட்களுங்கிறத மறந்துடுறாங்க. நாம் எல்லா இடத்துலையுமே ஒரு புகைப்படமாகவோ வீடியோவாகவோ எடுத்து சமூக வலைதளத்தில் குறைந்தபட்சம் இல்லது அந்தந்த துறை சார்ந்த இதற்கு வந்து நம்ம புகாரை அனுப்புனா தான் இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். இல்லை என்றால் காலங்காலத்துக்கும் அவங்க என்னமோ எஜமானர்கள் மாதிரியும் நாம் அவங்களுக்கு சேவகர்கள் மாதிரியும் வேலைக்காரர்கள் மாதிரியும் நம்மளை இழிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. பணத்தை கொடுத்து போகிற நமக்கே வந்து இவ்வளோ நிலைமைன்னா ஓசியில் போகிறவங்களுக்கு என்னென்ன நிலைமை பண்ணுவாங்க. ஆகவே இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது இதில் குறைபாடுகள். ஓசியில் போகிறவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு டிக்கெட்டு இல்லைனாலும் பரவாயில்லன்னு விட்டுறது, இப்படிலாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம தவிர்ப்பதற்கு குறைந்தபட்சம் பொதுமக்கள் ஆகிய நாம் விழிப்புணர்வாவது காணொளி வாயிலாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையிலையோ நீங்கள் வந்து கட்டாயம் பதிவிடணும். முடிந்தால் இந்த எண்ணிற்கு கூட நீங்கள் வந்து புகைப்படமாகவோ வீடியோ பதிவு எங்கேயாவது பதிவு பண்ணால் கூட அனுப்பிவிடுங்க. நாங்கள் கூட நீங்கள் அனுப்பலினாலும் நாங்கள் இதை அனுப்புவோம், தயாராக இருக்கிறோம். ரயில்வே துறையில் நாம் வந்து குறிப்பாக கவனம் செலுத்தலினா ஏற்கனவே விமானத்துறையை விற்ற மாதிரியும் இந்த ரயில்வே துறையையும் அம்பானிக்கோ அதானிக்கோ மோடியோ பிஜேபியோ விற்றுரும். அதனால் கொஞ்சம் நாம் வந்து அதில் இருக்கிற குறைகளையும் கவனிப்பும் நாம் காட்டி தான் ஆகணும். அதற்கான ஒரு விழிப்புணர்வாக இதை பயன்படுத்துவோம். மேலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ரயிலில் வந்து அந்த எங்கேயோ சீட்டு மாதிரி உக்காந்துட்டா கூட என்னமோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி வந்து டிடிஆர் வந்து மிரட்டுறது அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் கூடவே. அதே மாதிரி திருடிப்போம், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டையே விற்றவனையெல்லாம் சும்மா விட்டுட்டு எவ்வளோ பல லட்சம் கோடிகளை ஏமாற்றிட்டு வெளியில் போனவனையெல்லாம் விட்டுட்டு இங்கே என்னமோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வர்றவங்கள போய் அலட்சியமாக அவங்கள வந்து மிரட்டுறது. அதே மாதிரி சில பேரை வந்து அவங்களுடைய பாஷை பேசுனா மொழி வாரியாக அவங்கள விட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வெளிச்சு போட்டு காட்டணும். நன்றி, வணக்கம். உங்களோடு காந்திவாதி ரமேஷ்.